பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா வியாழன் வெள்ளி நாட்களை அடைந்திருக்கோம். அதுவும் ரமலான் மாதம் இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்க போகுது. அடுத்த வாரம் இன்னைக்கு என்னவா இருக்கும், பிறை தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நெருக்கத்துக்கு வந்துட்டோம். ரமலானுடைய கடைசி 10கள்ல நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 22 நோன்பு நமக்கு போயிடுச்சு. இப்ப 23வது நோன்பை நோக்கி நம்ம வந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல இன்னும் அதிகமாக இபாதத்துகளை செய்து கொள்ளணும். அதுலயும் இந்த வேளம் வெள்ளி நாட்களுக்கு உண்டான இபாதத்துகள் இருக்கு. ஒரு சில ஆயத்துகள், சூறாக்கள், திக்ருகள்லாம் இருக்கு. அதை நான் சொல்றேன். அதை நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி முறைப்படி நீங்க செய்து கொள்ளுங்க. இதெல்லாம் ஓதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நன்மையில மிகவும் சிறந்ததாக இருக்கு. முதல்ல நீங்க என்ன ஓதுறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆமன ரசூலு அப்படின்னு சொல்லக்கூடிய பக்ரா சூராவுடைய அந்த கடைசி 2 ஆயத்திற்கு பாருங்க, அதை ஓதிக்கொள்ளுங்க. அது பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய பொக்கிஷத்துல இருந்து நமக்கு கிடைத்ததாக இருக்கு. இன்னும் எவர் ஒருவர் இதை ஓதி வராங்களோ அவர்களுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தீங்குகளும் பார்த்தா உயிரினங்களால் நடக்காம அல்லாஹ் பாதுகாக்கிறான். நமக்கு இந்த காலகட்டத்துல அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நாட்கள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு முதல்ல அந்த ஊசலாட்டங்கள், தீங்குகள் இது இல்லாம இருக்கிறது நமக்கு முக்கியம். அதே மாதிரி இது ஓதக்கூடிய வீட்டுல ஷைத்தான் வரமாட்டான், குடும்ப சண்டைகள் வராது, இன்னும் வறுமை வராது, நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும், துவாக்கள் கபுலாகும். என்ன ஆசைப்பட்டாலும் அதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பதற்கு இது ஒன்றே என்னவா இருக்கும், போதுமா இருக்கும். இன்னும் இதுல இருக்கக்கூடிய அர்த்தமே பாத்தீங்கன்னா அல்லாஹ் இடத்துல அவனுடைய எல்லா வேதங்களையும் எல்லா நபிமார்களையும் நம்ம என்ன சொல்றோம், நாங்க யாரையுமே பிரிச்சு பார்க்கல. நீ எதை சொன்னாலும் நாங்க என்ன பண்றோம், ஏத்துக்கொள்றோம். எல்லாரையுமே நாங்க சமமாக நடத்துறோம். இன்னும் எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது எங்களுடைய வரம்பு மீறின கஷ்டம் இல்ல. அல்லாஹ் அவங்களுடைய தகுதிக்கு தான் சோதிக்கிறான் அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிறோம். இன்னும் எங்களுடைய காஃபியர்களுக்கு எதிராக, எங்களை புறக்கணிக்கிறவங்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான அற்புதமான துவாவாவும் கலந்த மாதிரி இருக்கும். கடைசியில இருக்கிறதெல்லாம் துவாவா இருக்கும், ஆரம்பத்துல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவனுடைய மகிமையை சொல்ற மாதிரி இருக்கும். இந்த ஆயத்தை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க. 2வது ஆயத்து பாத்தீங்கன்னா ஆயத்துல் குர்ஷி. ஆயத்துல் குர்ஷி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகவுமே சிறப்புக்குரிய ஆயத்து, அல்லாஹுடைய வல்லமையை பறைசாட்டக்கூடிய ஆயத்து. அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹுவை பத்தி உயர்ந்து சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் குரான்லயே வச்சு ரொம்ப சிறப்பான ஆயத்து எதுன்னு கேட்டீங்கன்னாவே ஆயத்துல் குர்ஷி தான் நம்ம சொல்லுவோம். இது சூறால பக்ரால வரும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கிற ஒரு ஆயத்தை மட்டும்தான் நம்ம இப்ப சொல்லியிருக்கோம். இந்த ஆயத்துல் குர்ஷியை ஓதிக்கொள்ளுங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கந்திஷ்டி பொறாமை போட்டி இருந்து காப்பாற்றப்பட்டு வறுமை நீங்கி ஒரு செல்வம் பரக்கத்தாக கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அடுத்து 3வது பாத்தீங்கன்னா சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹாவை பொறுத்தளவுக்கு இது அல்லாஹ் நம்மளோடு பேசக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறாவை யார் ஓதுறாங்களோ அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதாக அல்லாஹ் என்ன பண்றான், உடனே நமக்கு வாக்குறுதி அளிக்கிறான். இன்னும் நம்மளுடைய எல்லா தேவைகளுக்குமே நம்ம இந்த சூறாவை ஓதுனாவே போதுமானதா இருக்கும். உடல் ரீதியா, மன ரீதியா, வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தது 4வதா பாத்தீங்கன்னா 3 குல் சூராசியுமே நம்ம ஓதணும். குல் ஹுவல்லாஹு அஹது, குல் அவுது பிரபின் நாஸ், குல் அவுது பிரபின் ஃபலக். 3 சூறாவையுமே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நாள்ல நீங்க ஓதணும். இதை ஓத உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்க மேல இந்த உலகத்திலிருந்தோ இல்ல பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத சொந்தக்காரங்கள், இன்னும் வேலை செய்யக்கூடிய இடம்னு சொல்லிட்டு எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு தீங்கு வருமோ அந்த தீங்கை அல்லாஹ் நீக்கி ஒரு பாதுகாப்பை தருகிறான். இன்னும் இந்த 3 சூறாவை நீங்கள் ஓதுவதன் மூலமாக உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் அதுவே போதுமானதா இருக்கு. உங்களுக்கு எந்த விஷயம் தேவைப்பட்டாலும் சரி அது இந்த சூறாவை கொடுத்துரும். அதனால இந்த நாள்ல இந்த சூறாக்களையும் ஆயத்துகளையும் ஓதிவிட்டு துவாசிங்க. தேவைகளும் நிறைவேறும், கஷ்டங்களும் விலகும். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பானாக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.